அதையும் ஆசை எப்பதான் ஒன்று வாங்கி தரா. ஐயோ ஒரே பொய்யா சொல்லிட்டு இருந்தது. 2 பேரும் சீட் ஒன்று ஆகும்னா நைட்ல பார்த்தா பைத்தியம். இது பேர் என்ன? கிளி. அது தெரியுது. அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா? ரங்கநாதா, இந்த பொண்ணை நல்லா பாரு. இது இது எப்படி இருக்குன்னு சொல்லு. அது அப்படியே தாண்டா இருக்கும், அது மாறாது. என்ன பேரு? ரூபி. ரூபி ரூபி என்று சொல்ல முடியாது அமைப்பை பற்றி பாரு. ரூபி ரூபி அந்த பொண்ணு தான். நல்லா பாரு, அந்த பொண்ணு தான் ரூபிடா. பாரு, கிளியே யோசிக்க. காலையில பசியோட இருக்குது நைனா. அதுக்கு ஏதாச்சும் பழம் வாங்கி போட்டாங்க. அதான் போட்டுக்கிறேன் பழம். பாரு பாரு ரூபிக்கு. கொய்யா பழம் கொடுக்கலாம், கோவ பழம் கொடுக்கலாம், நெல்லை கொடுக்கலாம். அது மாதிரி சாப்பிட்டுங்க பார்க்கும். அதுக்கே டவுட் ஆகிப்போச்சு. உள்ள மாட்டிக்கிட்டு அப்போ வந்து உனக்கு 3 இடம் பார்த்துருக்குறாங்க, நீயே போய் சிக்கிட்டே வலையில. அதையும் எடுத்து சீட்டை உள்ள தள்ளி வச்சுட்டு திருப்பி ஒரு சீட் எடுத்து பாரு. 3 இடம் பார்த்துருக்காங்க உனக்கு. யாரு? நல்ல மரத்தில் பில்லுள்ளி பாஞ்ச மாதிரி இருக்குமா? அதே தான். குடும்பத்தில் வம்பு வழக்கு இல்லாதது இருக்க முடியாத. ஒரு சூனியம் வச்சாக்கா அச்சரம் தகரம் தான் போடுவாங்க. தகடு வச்சு சூனியம் வச்சாலும், நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் நல்ல மரத்தில் பில்லுள்ளி பாஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய முறைமைகளோடு பற்றி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பூர்வீகம் நல்லா பெருமையாக இருந்திருக்கும். பூர்வீகத்தினுடைய முறைமைன்னா பிறந்த குடும்பம் பெருமையான குடும்பம்னு சொல்லலாம். 5 கொத்து பங்காளிகள் அரசாண்ட குடும்பம். அதில் பிறந்து இன்றைய காலகட்டத்திற்கு அலங்கோலப்பட்டு நிற்கிறேன்னு ஐயோனாக்கா கை தவறி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சே என்ற மாதிரி தான் இருக்கும். இப்படியாப்பட்ட விளக்கம் என்னன்னா, உன்னை கேட்டது ஒரு இடம், குறித்தது ஒரு இடம், திடீர்னு வந்த மணமாலை. சொல்றது புரியுதா? அந்த திடீர்னு வந்த மணமாலையாக இருந்தாலும் இன்றைக்கு தீட்டின மரத்தில் கூறு பாஞ்சு காட்டக்கூடிய மாதிரி. நீ எவ்வளவுதான் என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் அது புத்தியை காட்டும். பேய் சுரக்கான்ற மாதிரி தான். பேய் சுரக்கா பார்த்துக்கிறியா? கசக்கும், ஆக மாட்டேன். சுரக்காயில் பேய் சுரக்கா குடுக்கிக்கு தான் ஆகும். அப்படியாப்பட்ட விளக்கங்கள் பொல்லாத தீவனையங்களாக இருக்கிறது. ஒரு நாள் ஓட்டுறது ஒரு யுகம் ஓட்டுறது மாதிரி தான் இருக்கு. அலைச்சல் திருச்சல், அதிக மனக்கவலை, கைப்பொருள் விரயம், தொழிலில் நஷ்டம், நம்பினவரின் நயவஞ்சகம், சதா மன கஷ்டம் அடையும் முடியாத விளக்கம். தூங்கி ஏஞ்சா நிம்மதியான விளக்கம் இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். இதுவரையில் நீ பட்ட துன்பமெல்லாம் யாராலும் கூறிடவே முடியாதப்பா. சதி செய்தார் உந்தனுக்கு வேண பெயர்கள் சஞ்சலங்கள் மிகவடைந்தாய் தரணி தண்ணி. நிதியான சனிதான் உந்தன் ஜென்மம் விட்டு நீங்கிடுவான். இன்னும் 1 வருடம் போனால், 1 வருஷம் போகும், 1 வருடம் வரைக்கும் ஜாக்கிரதையாக. இந்த 4 மாதத்தில் பயிற்சி ஆகுது தவிர 1 வருஷம் போனாதான் ராகு கேதுகள். அதான் பொல்லாத சனி ராகு பகையினாலே பொருந்தாது நினைத்ததெல்லாம் தடங்கலாங்கன்னு சொல்லுவாங்க. சனி ராகு கேது 3 கிரகங்களும் ஆகாத கிரகம். கிரகம்தான் உன்னை போட்டு வதைக்கிறது. இருந்தாலும் அதன் பிறகு ஏது நீ செய்த போதும் ஆட்சியுடன் வந்திடுவாய், அஞ்சிடாது. இப்பொழுது நீ வருத்தம் மிகுதியால் வாடுகிறாய். அவன் கிடக்குறான் எனக்கு தெரியும். நான் பார்த்து பண்ற மாதிரி துணிச்சல் பேர் வழியா இருக்கிறே தவிர ஒரு நேரத்தில் இக்கட்டு வரும்பொழுது தவிர்க்க முடியல. ஏன்டா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்ற மாதிரி நினைக்கிறேன். இப்பொழுது நீ வருத்தம் மிகுதியால் வாடுகிறாய். இதுவரையில் வையகத்தில் நீ பட்ட கஷ்டங்களை அளவிட்டே